தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/11/2016 செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இரவு 12:22 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2ஆம் தேதி அன்றைக்கு ஒரு பாடல் ஒன்று சொன்னேன். உலக நீதியைப் போல ஒரு நீதி கருத்துகள் உள்ள ஒரு பாடல், மங்கையர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்தான காரியங்கள் என்று சொல்லி நான் எழுதிய ஒரு பாடலை சொல்லி அதிலே விளக்கம் சொல்லியிருந்தேன். வடக்கினிலே தலை வைத்து படுக்காதீர்கள், வார்த்தைகளில் எதிர்மறையை சேர்க்காதீர்கள், இடக்காக எப்பொழுதும் பேசாதீர்கள், எவர் குறையும் பெரிதாக எண்ணாதீர்கள்னு அந்த 4 வரிக்கு விளக்கம் சொன்னேன். அதுக்கு அடுத்த ஒரு 4 வரிக்கு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்போகிறேன். சோகத்தை அசை போட்டு பார்க்காதீர்கள். முற்காலத்தில் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பழைய சோக நினைவுகளை அடிக்கடி அசை போட்டு பார்க்கக்கூடாது. ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்படியெல்லாம் நடந்துச்சு, அதை நினைக்க அந்த சோக நினைவுகளே உங்களை ஆட்கொண்டு விடும். ஆகையினாலே அந்த சோக நினைவுகளை எல்லாம் எப்போவாவது நினச்சி பார்க்கலாம் படுத்திருக்க போது. ஆனால் எப்போவுமே அந்த சோக நினைவிலேயே இருக்கக்கூடாது. மனம் தெளிச்சியாக இருக்க வேண்டும், மனம் தளரக்கூடாது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ங்கிறாங்க. ஆகையினாலே அந்த சோக நினைவுகளை அசை போட்டு பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆகையினாலே சோகத்தை அசை போட்டு பார்க்காதீர்கள். அடுத்து ஒரு அருமையான கருத்து, இந்த கருத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொக்க வைக்கும் உடல் அழகை பார்ப்பதற்கு தேகத்தை எண்ணெயிலே காட்டாதீர்கள். சொக்க வைக்கின்ற உடல் அழகு, அதாவது நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரோம், தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே அந்த எண்ணெயினுடைய ஜாடி மூடியை திறந்து அதில் நம்ம உருவத்தை பார்க்கக்கூடாதான். அப்படி பார்த்தால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் சேர்ந்துருமா. ஆகையினாலே அந்த எண்ணெயில் கூட பார்க்கக்கூடாது. அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணீரில் கூட கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது தன்னுடைய உருவத்தை. அப்படிங்கிறாங்க, தன்னுடைய உருவத்தை கருவுற்றிருக்கும் நேரத்தில் நீரிலும் எண்ணெயிலும் தன் நிழலை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஆகையினாலே தான் சோகத்தை அசை போட்டு பார்க்காதீர்கள், சொக்க வைக்கும் உடல் அழகை பார்ப்பதற்கு தேகத்தை எண்ணெயிலே காட்டாதீர்கள், தேங்காயை கருவுற்றோர் உடைக்காதீர்கள். கருவுற்ற தாய்மார்கள் தேங்காயை உடைக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, உடைக்கிற பொழுது அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வின் மூலமாக குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகையினாலே தான் நம்ம கர்ப்பிணி பெண்களை ரொம்ப எதவாக பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்தி சந்தி அர்த்தசாமத்திலே கூட வெளியிலே செல்லக்கூடாது. குறிப்பாக கிரகண நேரத்திலே கூட கர்ப்பிணி பெண்கள் வெளியிலே செல்லக்கூடாதான். அப்படி சென்றால் அந்த குழந்தைக்கு கதிர்வீச்சுகள் ஊடுருவி சென்று பாதிக்கும். அதனுடைய முகம் தெளிச்சி இல்லாமலேயே அந்த குழந்தைகள் பிறக்கலாம். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு தவிர்க்க வேண்டியவைகள் எவை, தாம் சேர்த்துக்கொள்ள வேண்டியவைகள் எவை என்று அழகாக நீதி கருத்துக்களை எல்லாம் முன்னோர்கள் பதித்து வைத்திருக்கிறார்கள். முன்னோர் சொல்லிய அந்த முத்தான கருத்துக்களை நீங்கள் வாழ்க்கையில் கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் எந்த நாளும் இனிய நாளாக மாற்றிக்கொள்கிற ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேங்கி கிடந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் நாள். இன்றைக்கு திடீர் முன்னேற்றம் உங்களுக்கு சேரப்போகிறது. வரவு திருப்திகரமாகவே இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு சேர்க்கப் போகின்றார்கள். சூரிய பலம் உங்கள் ராசியை பார்ப்பதால் இன்றைக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். பயணங்களால் பலன் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்தோடு பணிபுரிகின்ற நாள். உடன் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக வாய்ப்புகள் கைகூடும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மாமன் மைத்தின் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உதிரி வருமானங்கள் உள்ளம் மகிழும் விதம் சேரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படலாம். வியாபார விரோதங்கள் வளரும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மதியம் 12:28 முதல் சந்திராஷ்டமம் தொடங்கிவிடுகின்றது. எனவே காலை நேரத்தில் கலகலப்பு, மாலை நேரத்தில் சலசலப்பு உருவாகலாம். எதை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கலாம் என்றாலும் கூட நீங்கள் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வதுதான் நல்லது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம். விலை உயர்ந்தவர்களை கையாளுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வீடு வாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். பதவி உயர்வு, உத்தியோக உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆயினும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும்.
கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். குழந்தைகள் வழியில் எடுத்த முயற்சிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் கல்வி நலன் கருதி கடலாண்டு முயற்சி கருதி ஏதேனும் நீங்கள் செய்திருந்தால் அது வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு மாலை நேரத்தில் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களால் மகிழ்ச்சி குறைகின்ற நாள். இன்றைக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கும். ராஜநாதன் சூரியனோடு சனி இணைந்திருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்திற்காக எடுத்த முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். பணி நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரணப் பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். வருமானம் இருமடங்காக உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கலாம். வீடு வாங்க முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளை மேலும் வளப்படுத்திக் கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். நீங்கள் தொகை கேட்ட இடத்திலேயே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பதவி உயர்வு உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் கீர்த்தி பெருகும். 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதுவே உங்களுக்கு அமைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. என்ன இருந்தாலும் 2லே செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கோபம் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தால் சில காரியங்களில் முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கிறது. சந்திர மங்களயோகம் இருப்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, பகல் 12:25 மேல் உங்களுக்கெல்லாம் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார். மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். வேலையாட்களால் விரயங்கள் ஏற்படலாம். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகும். வாகனங்கள் பழுதாகி கொண்டிருக்கிறது. புதிய வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சப்தம ராகு குடும்பத்தில் சஞ்சலங்களை உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால்தான் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்களே, போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கும் நாள். போட்ட திட்டங்கள் எதிர்பார்த்தபடியே நிறைவேறும். பொன்பொருட்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. புத சுக்கிரயோகம் இருப்பதால் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மனக்குழப்பம் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறி உங்களிடம் வந்து மன்னிப்பை கேட்கலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.